அதாவது நீங்கள் தலைப்பு கொடுத்துருக்கிறது விஜய் வெல்லுவாரா வாக்குகளை பிரிப்பாரா அப்படின்னு. இப்போ நமக்கு தெரிந்தவரை நம்முடைய அறிவு கெட்டின மாநில அரசியலின் அடிப்படையில் பார்த்தால் வெற்றிக்கான அடையாளமாக எம்ஜிஆரையும் வாக்குகளை பிரிப்பதற்கான அடையாளமாக சிரஞ்சீவியையும் பார்க்கலாம். அப்போது விஜய் எம்ஜிஆராக இருப்பாரா சிரஞ்சீவியாக இருப்பாரா அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த ரெண்டு பேரையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். 1967 ஜனவரி மாதம் எம்ஜிஆர் எம்ஆர் ராதாவால் சுடப்படுகிறார். மருத்துவமனையில் கட்டு போட்டு படுத்துக்கிட்டு இருக்கார். உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். உயிருக்கு போராடுறப்ப தான் அங்கே சட்டப்பேரவை தேர்தல் வருகிறது. அப்போது அவர் கட்டு போட்டு படுத்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில் மருத்துவமனை கட்டிலில் படுத்தவாறே தேர்தலில் போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றியை பெற்றார் எம்ஜிஆர். அப்போ அவருடைய போஸ்டர் அதிமுக டிஎம்கே தரப்பில் போடுறாங்க. கொடுத்து சிவந்தகரம் கும்பிட்டு கேட்கிறது அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்குறாங்க. ஆனால் விஜய் விஷயத்தில் என்ன நடந்தது? செப்டம்பர் மாதம் கரூரில் அந்த அசம்பாவிதம் நடக்கிறது. அங்கேருந்து அடித்து புரண்டு ஓடி வந்தவர் 72 நாட்களுக்கு வீட்டை விட்டு வெளியே வரணும். இது என்ன விதமான அரசியல்? நீங்கள் அரசியலுக்குன்னு வந்துட்டீங்கன்னா களத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். களத்தை விட்டு வீட்டு காம்பவுண்ட் சுவத்துக்குள்ளே இருந்து கொண்டிருந்தால் என்ன அரசியலை நீங்கள் செய்வீர்கள்? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். வீட்டை விட்டே வருவதற்கு உங்களுக்கு தயக்கம் இருக்கிறதே, நீங்கள் எப்படி கோட்டை வரைக்கும் போவீர்கள்? கோட்டை ஏறி எப்படி கொடியை நாட்டுவீர்கள்? எம்ஜிஆருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சார்? எம்ஜிஆர் காலம் வேற இப்ப வேற சார். வீட்டுல உட்கார்ந்து ஒரு வீடியோ போட்டா போதும் சார். ரைட், வீடியோ ட்வீட் போட்டா போதும் சார். ரொம்ப கரெக்ட். ஒண்ணே சோஷியல் மீடியா இன்னைக்கு ஆதிக்கம் இருக்கிறது. ஆனால் சோஷியல் மீடியா மூலமா ஜெயிச்சவங்க எத்தனை பேர்? சோஷியல் மீடியா மூலமா ஜெயிச்சிடலாம்னா தலைவர்கள் ஏன் களத்துக்கு வருகிறார்கள்? மோடிக்கு தெரியாத அரசியலா? ஸ்டாலினுக்கு அரசியல் தெரியாதா? எத்தனை வருஷம் ஒவ்வொருத்தரும் அவங்களும் ஏன் களத்தில் இருக்காங்க? ஒன்னே ஒன்று சொல்கிறேன். தமிழகத்தில் சோஷியல் மீடியா வச்சு ஒருத்தர் முதல்வராகிடலாம்னா என்னைக்கோ சீமான் முதல்வராகிருக்கணும். சீமானை காட்டில் பாப்புலர் பர்சனாலிட்டி யாரும் கிடையாது. சிரஞ்சீவியான்னு கேட்டேன். 2009 சிரஞ்சீவி பயங்கர பாப்புலாரிட்டி. எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னால் ஒரு பெரிய பேரணி 12 லட்சம் பேர் கூடுறாங்க. கதி கலங்கி போச்சு. கடைசியில் அன்னைக்கு ஒருங்கிணைந்த ஆந்திரத்தினுடைய மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை 294. அறுதி பெரும்பான்மைக்கு தேவை 148. 288 தொகுதிகளில் போட்டியிட்ட சிரஞ்சீவி 18 தொகுதிகளில் வென்றார். 16% வாக்குகளை பெற்றார். அதனால் சிரஞ்சீவி விஜய்க்கு ஒரு எச்சரிக்கை. ரீசெண்டாக பீகார் எலெக்ஷன் அது ஒரு பெரிய எச்சரிக்கை. பீகார் எலெக்ஷன் சம்மந்தமாக ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க. ரொம்ப நம்பகமான ஸ்தாபனம். பிரசாந்த் கிஷோர் 23.3% வாக்குகளை பெறுவார் என்று உறுதிபட கூறியது. கடைசியில் ரிசல்ட் வந்தது. பிரசாந்த் கிஷோர் 3.3% வாக்குகளை பெற்றார். 20% வாக்குகள் எங்கேயோ காணாமல் போயிடுச்சு. அதனால இந்த கூட்டம் இது ஆஹா ஓஹோ இதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது. அங்க ஓட்டு போடுறவன் வேற விதமா திங்க் பண்ணுவான். இந்த தேர்தலை பொறுத்தவரை விஜய் வாக்குகளை பிரிப்பார். நிச்சயம் வெற்றி பெற மாட்டார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதை நிறுவக்கூடிய விதத்தில் இந்த அடுத்த சுற்றுல நான் தரவுகளோடு உங்களை சந்திப்பேன். ஆக்சுவலாக அடிப்படையில் விஜய்க்கு எவ்வளோ வாக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது கருத்து கணிப்பின் அடிப்படையில் இருந்தாலும் சரி, இல்லாட்டி நான் உத்தேசமாக சொன்னாலும் சரி, எல்லாமே அடிப்படையில் யூகம் சார்ந்தது. விஜய்க்கு எவ்வளவு வாக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது விஜய்க்கே தெரியாது. அதுதான் உண்மை. எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான், அது ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உருவாகும். யாருக்கு எவ்வளோ வாக்கு, என்ன பர்சன்டேஜ், அவங்க போட்டியிட்டது எவ்வளவு. அது வரைக்கும் எல்லாமே யூகம்தான். இந்த யூகத்தில் ஒரு நம்பகமான யூகத்தை நாம் முன்வைக்க வேண்டும். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பாடுபட்டு பலகாலம் அரசியலில் இருந்து சீமான் ஒரு 8% வரை வந்திருக்கிறார். 2006 கட்சியை ஆரம்பித்து அன்றைக்கு சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்த விஜயகாந்த் அவர்கள் அந்த தேர்தலையே 8.5% வாக்குகளை பெற்றார். நிச்சயமாக விஜயகாந்தை விடவும் சீமானை காட்டிலும் விஜய் மிகவும் பிரபலமானவர். அதனால இந்த 8.5% காட்டிலும் கூடுதலாகத்தான் பெறுவார். அதில் சந்தேகம் இல்லை. அந்த அடிப்படையில் அவர் 10% தாண்டி போவார். ஸோ டபுள் டிஜிட்டில் நிற்பார் அப்படிங்கிறது முதல் யூகம். இது நம்பகமான யூகம். ஸோ 10% முதல் தேர்தலில் டபுள் டிஜிட் பெரிய நம்பர் சார்.
இந்த 10% அவருடைய ரசிகர் ஓட்டு, அவருடைய பேஸ் ஓட்டு. இந்த 10%க்கு விஜய் குறைய மாட்டார். இந்த ஒரு அனுமானத்தோட அடுத்ததுக்கு போவோம். இதை தாண்டி வேற எந்தெந்த இடத்துலேருந்து விஜய்க்கு வாக்குகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு? ஒன்று, அவரே சில நேரத்தில் தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறார். ஜோசப் விஜய் அப்படின்லாம் சொல்லி அடையாளப்படுத்தி இருக்கிறார். அது தவறும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில் ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்திலிருந்து பேன் தமிழ்நாடு லீடர்னு ஒருத்தர் எமர்ஜானதே கிடையாது. அதன் காரணத்தினால கிறிஸ்தவர்கள் வாக்கு ஒருவேளை அவருக்கு போகலாம். இது ஒரு அனுமானம். ரெண்டாவது, முஸ்லிம்களுடைய ஓட்டு. முஸ்லிம்கள் ஓட்டில் ஆண்களுடைய ஓட்டு கிட்டத்தட்ட அப்படியே ஸ்டிக் ஆன் ஆகும். அது டிஎம்கேயோட இருக்கும். ஆனால் பெண்களின் ஓட்டு, குறிப்பாக 18லேருந்து 40 வயதுக்கு உட்பட்ட பெண்களின் ஓட்டு பெருமளவு விஜய்க்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இது இரண்டாவது. மூன்றாவது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, பட்டியல் சமூகத்து இளைஞர்களுடைய ஓட்டு. இல்லை, என் அனுமானம் சொல்லிட்டு தான் நான் பேசுகிறேன். ஸோ அதே நேரத்தில் பட்டியல் சமூகத்தவர்களுடைய வாக்குகள், அதுவும் குறிப்பாக வடக்கு பகுதியில் பிரிவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதை நாங்கள் கருத்து கணிப்புகள் மூலம் எங்களால் உறுதி செய்ய முடியும். அதை நாங்கள் பார்க்குறோம். இது ஒன்று. அப்புறம் நான்காவது என்னன்னா, திமுக எதிர்ப்பு வாக்குகள், திமுகவுடைய அதிருப்தி வாக்குகள். இந்த அதிருப்தி ரெண்டாக பிரியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒன்று, ஏடிஎம்கே கேம்புக்கும் போகலாம், விஜய்க்கும் வரலாம். ஏன்னா விஜய் டிஎம்கே ரொம்ப கடுமையாக தாக்கி பேசுகிறார், தீய சக்தி அப்படின்னு சொல்லுகிறார், தன்னுடைய அரசியல் எதிரி என்று அடையாளப்படுத்தி இருக்கிறார். அதனால திமுக எதிர்ப்பு, திமுக அதிருப்தி வாக்குகள் விஜயை நோக்கி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதற்கப்புறம் கொள்கை எதிரி என்று அவர் பிஜேபியை அடையாளப்படுத்துகின்ற காரணத்தினால் பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள், அது முன்னால் மொத்தமாக டிஎம்கேக்கு போயிட்டு இருந்தது. இப்போ பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் இல்லாட்டி மோடி எதிர்ப்பு வாக்குகள் விஜய்க்கு வரக்கூடும் என்று நம்பப்பட்டது. ஆனால் என்னன்னு தெரில, சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு போயிட்டு வந்ததற்கு பிறகு பிஜேபியை எதிர்க்கிற விஜயனுடைய டோன் சற்று குறைந்திருக்கிறது. பிஜேபியை எதிர்க்கிற இடத்தில் அவர் அதிமுகவை மட்டுமே தாக்கி பேசி வருகிறார். அதையும் நம்ம கவனிக்கணும். இருந்தாலும் பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் ஓரளவு அவருக்கு போகலாம். இது எல்லாம் சேர்ந்து தான் அவருக்கு வாக்குகளாக வரும். இப்போது நாங்கள் களத்தில் கிட்டத்தட்ட 234 தொகுதியும் நாங்கள் சர்வே பண்ணுறோம். இதில் காமனாக ஒரு சில விஷயங்களை நாங்கள் அப்சர்வ் பண்ணுறோம். இதில் என்ன அப்படின்னா, அர்பனில் விஜய் ஜொலிக்கிறார். அவரை பற்றின டாக்ஸ் அதிகமாக இருக்குது. அவரை பற்றின தரவுகளை எங்களால் ஈஸியாக சேர்க்க முடியுது. அதே நேரத்தில் ரூரல் சைடு பல இடங்களில், உண்மையை சொல்கிறேன், விஜய் ட்ரேசஸே கிடையாது. கிராமப்புறங்களில் விஜய் இல்லவே இல்லை. நிறைய இடங்களில் சார், மானாமதுரையில் போய் பார்க்குறோம் சார், விஜயெல்லாம் நீங்கள் வேறு, இவரெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு ரூரலில் கிடையாது. அதனால திமுக எதிர்ப்பு வாக்குகள் ரூரலை பொறுத்தவரை அப்படியே டோட்டலாக இதுக்கு ஏடிஎம்கேக்கு போகிறது. நகர்ப்பகுதியில் அது பெருமளவு விஜய்க்கு வருகிறது. இதெல்லாம் இருக்குது. இப்போ லயலா மணி அவர்கள் ஒன்று சொன்னார். எங்களுடைய தலைவர் கட்சி ஆரம்பித்தார், மாநாடு நடத்துவேன்னார், நடத்தினார். 2 மாநாடு நடத்திட்டீங்க. 2 மாநாட்டிலே ஆட்சியில் பங்கு, கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு கூவினீங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் உங்களால் கூட்டணி அமைக்க முடியவில்லை. என்ன காரணம்? அதான் அப்படி அமையலைன்னா இப்படி சொல்லிக்க வேண்டியதுதான். அப்புறம் மக்கள் கூட்டணி, நான் கேட்குறேன், மக்கள் கூட்டணினா எதுக்கு அதிகாரத்தில் பங்கு, என்ன நோக்கி கட்சி வரலாம்னு ஏன் அழைப்பு விடுக்கிறார்? உத்தேசமாக இப்போ 10% இந்தந்த செக்ஷன்லேருந்து வர 15லேருந்து 18% வரும். மோரால சிரஞ்சீவி பெற்ற அளவுக்கு அவர் வரலாம், இந்த அளவுக்கு வரலாம். இதை ஸ்பாய்லர் ரோல் அப்படிங்கிறப்போ நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கருத்து கணிப்பு எடுத்திருக்கோம். விஜய்க்கு போகக்கூடிய ஓட்டுகள் எந்தெந்த கட்சியிடமிருந்து அதிக அளவில் போகிறது? அதில் டிஎம்கே, இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் டிஎம்கே கூட்டணியிலிருந்து 12லேருந்து 13% வரைக்கும் விஜய்க்கு போகிறது. சீமான் அவர்களிடம் இருந்து 25%, 17லேருந்து 25% வரைக்கும் விஜய்க்கு போகிறது. அதாவது சீமானோட ஓட்டுல 25% விஜய்க்கு போகுது. இன்னைக்கு சொல்றேன், சீமான் அவர்களுக்கு பழைய தொடர்ந்து ஏறிக்கிட்டே வந்தார்ல, இந்த தடவை 8% கிடைக்காது, 4 to 5% தான் கிடைக்கும். இது எங்களுடைய கருத்து கணிப்பின் அடிப்படையில் நான் முன்வைக்கிறேன். அதே போல என்டிஏலேருந்து, ஏடிஎம்கே பிஜேபி கம்பைன்லேருந்து இது அன்புமணி இவங்கள ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாலே எடுத்தது, அதாவது டிசம்பர் 28, 29 அந்த டயத்தில், அதுலேருந்து கிட்டத்தட்ட 6% வரைக்கும் போகிறது. ஆக இதில் சீமானோடது போனாலும் சரி, இருந்தாலும் சரி, அவர் ஆட்சி அமைக்க போவதில்லை.
அப்போ பெருமளவு இழப்பு அப்படிங்கிறது டிஎம்கே சந்திக்கிறது. இது ஒன்று. 2021 சரி, 2024 மக்களவைத் தேர்தலையும் சரி, திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இடையிலான வித்தியாசம் இல்லை, 2024 அவங்க கூட்டணி வெர்டிகலாக ஸ்பிளிட்டாக இருந்தது. ஆனால் அதை நான் ஒன்றா சேர்த்து 41%ங்கிற கணக்கில் இதை பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்க வித்தியாசம் தொடர்ந்து 4% இருந்து வருகிறது. இப்போ விஜயினால டிஎம்கேக்கு 8% அளவுக்கு இல்லாட்டி 6% அளவுக்கு இழப்பு ஏற்பட்டால் கூட 2% டிஃபரன்ஸில் அதிமுக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும். அதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு, அதற்கு சாத்தியங்கள் நிறைய உண்டு. விஜய் வெல்ல மாட்டார், வாக்குகளை பிரிப்பார். வாக்குகளை பிரிப்பதன் மூலம் அவர் தன்னுடைய அரசியல் எதிரியான திமுகவை வீழ்த்துவார் என்று கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.